பரமேஸ்வரனுடைய பரமானுகிரகத்துக்கு பாத்திரமாகி ஸ்ரீலே ஸ்ரீ மகாசன்னிதானம் அவர்களுடைய ஆசிக்கு பாத்திரமாகி இந்த ஒரு பெருவிழாவில் அடியேனுக்கு அனுகிரகம் செய்த மகாசன்னிதானம் அவர்களை முதல் கண் வணங்கி இங்கே அமர்ந்துள்ள சந்நியாச பெருமக்களை வணங்கி எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா ஞான மார்க்கம், வேதம் உணர்த்தும் ஞான மார்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதில் ஒரு விதி வேறு சொல்லிட்டார். சார் சொன்னார், அடியேன் கொஞ்சம் பிரயாணம் போக வேண்டி இருக்கிறதுனால ஞான மார்க்கத்தை சுருக்கி சொல்லணும். சொல்ல முடியுமான்னு தெரியல. எவ்வளோ பல விஷயங்கள் இருந்தாலும் நேரத்தை கருதி ஒரு சில நேரங்கள் ஞானத்தை பற்றி சாமானிய ஒரு ஞானம் தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதும் சொல்வது உண்டு, விசேஷ ஞானம் சாமானிய ஞானம்னா விசேஷ ஞானம்னா சம்பத்யதே அப்படின்னு சொல்லுவாள் சமஸ்கிருதத்தில். சாமானிய ஞானம் இருந்தால் தான் விசேஷ ஞானமானது தெளியும், புரிப்படும். சாமானிய ஞானம் இல்லைன்னா விசேஷ ஞானமானது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. காத்தால பல பேருக்கு வேதங்களுடைய தத்துவ அர்த்தங்களும் ஞான விஷயங்களையும் பலதும் பகிர்ந்து கொண்டது. பல பேருக்கு அதில் ரொம்ப நிறைய பேர் முடித்த உடனே நிறைய பேர் கேட்டால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக சில விஷயங்கள்லாம் புரியல அப்படின்னு கேட்டால், அதே மனதில் கொண்டு சன்னிதானம் அவர்கள் எப்பொழுதுமே, நான் அவருடைய பாஷணங்கள்லாம் நிறையா கேட்டிருக்கேன், அவர்கள் ரொம்ப பெரிய விஷயத்தை ஒரு சில இடங்கள் போகும்போது டக்குன்னு சுருக்கி அதே தத்துவம் தான் இருக்கும், அதை உடனே கொடுத்துருவார், எசன்ஸ் மாதிரி கொடுத்துருவார். அதை அடியேனும் அதே விஷயத்தை அனுசரித்து ஞானத்தை சாமானிய ஞானம் எல்லோருக்கும் சொல்லணும் அப்படின்னு பாவிச்சுண்டு அடியேன் தொடங்குறேன். வேதம் என்பது வெறும் ஒரு புத்தகம் மாத்திரம் இல்லை. காத்தலையே சொன்னேன், வேதம்னா என்ன அப்படின்னா ஏதோ புஸ்தகத்துக்கு பேரா வேதம் என்பது? ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்கிறோமே, இவைகளெல்லாம் புத்தகத்துக்கு பேரா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த வேதத்தில் உள்ள மந்திரங்களை நன்றாக உருவேற்றி மனனம் செய்து, மனநாத்ராயதே இது மந்திரஹா என்று சொல்வார்கள். அவ்வாறு மனனம் செய்வதாக இருப்பதனால் இது மந்திரம் அப்படின்னு சொன்னோம். வேதத்தை ஸ்லோகம்னு சொல்லக்கூடாது. வேதத்திலேருந்து 2 ஸ்லோகம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் வேதம் ரொம்ப பிராமான்யமான ஒரு நூல். சனாதன தர்மத்தில் கேட்குறாள் அல்லவா, நிறைய பேர் கேட்குறா, சனாதன தர்மத்தில் தான் ஆதாரமான நூல் சொல்லுங்கோ அப்படின்னு. பல நூட்களை சொல்கிறீங்களே நீங்கள், வேதங்களை, சதுர்வேதங்களை சொல்கிறீர்கள், உபனிஷத்து சொல்கிறீர்கள், நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள், இதிகாச புராணங்கள், திருமுறைகள், திருவாசங்கள் எவ்வளோ இருக்குது. ஏதோ ஒன்றை எடுத்து சொல்லுங்கோ பார்க்கலாம் பிரமாணமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு நூல் வேதம்தான். வேதத்தை ஆதாரமாக கொண்டுதான் பல நூட்கள் நம் பெரியவர்கள், மகனீயர்கள், மகான்கள் செஞ்சார். அப்படி இந்த வேதம் யாராலும் எழுதப்படாதது, அபௌருஷேயம். ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு எழுத்தாளர்னு ஒருத்தர் இருக்கா. இவர் இந்த புத்தகத்தை எழுதினார், ஆத்தர்னு சொல்றோம் அல்லவா. அதுபோல வேதத்துக்கு யாரான ஆத்தர், எழுத்தாளர் யாரான இருக்காளா அப்படின்னா அப்படி யாருமே இல்லை. அதான் விசேஷம். இந்த வேதத்துக்கு அபௌருஷேயம்னு சொல்லுவோம், புருஷனால் எழுதப்படாதது. அப்பேற்பட்ட வேதங்கள் நம்மளுக்கு என்ன போதிக்கிறது?
நாம் எப்பொழுதும் எல்லோரும் சமமா, எல்லா ஜீவராசிகளும் ஒரே சிந்தனையா ஒரே விஷயங்களை யோசிக்கிறது என்னன்னா, சுகம் வேணும், சுகத்தை அடையணும் அப்படின்னு வேண்டுறோம். சுகம் மே பூயாத் துக்கம் மே மாபூத். சுகத்தை மாத்திரம் எல்லோரும் சமமா வேண்டும், எந்த ஒரு துக்கமும் வந்துடக்கூடாது, போற இடங்கள் எல்லாம் சுகமா இருக்கணும் அப்படின்னு. சாக்த மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளை உபாசனை பண்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு மூக்கசங்கரர்னு ஒருத்தர், மூக்க பஞ்சசதி அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார். அவர் சொல்றார், சாக்தன் என்றால் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்தையே தன் இருப்பிடமா பாவிச்சுக்கணும். சிவ சிவ பஷ்யந்தி சமம் காமாட்சி கடாட்சிதா புருஷாः விபினம் பவனம் மித்ரம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம். ஞானப்பற்றவன் யாரு, ஞானி யாரு அப்படின்னால், அம்பாளை உபாசனை செய்பவன் யாரு அப்படின்னால், விபினம் பவனம், விபினம் வீட்டையும் அவன் காட்டையும் வீட்டை போல பார்ப்பானான். காட்டுக்கு போயிடுறான், எல்லாத்தையும் திறந்துடுறான், சந்நியாசம். வேதம் என்ன சொல்றது, எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்றது அல்லவா. ஈஷாவாஸ்ய விதக்ய சர்வையத்கிஞ்ச ஜகத்யாஞ்சகத், எல்லாத்தையும் விட்டுடு, தியாகம் பண்ணு. காத்தலே பார்த்தோம், 3 விதமான தியாகங்களை சொல்றது, முக்கியமான 3 விதமான தியாகங்கள். புத்திரேஷனாயாஷ வித்தேஷனாயாஷ்ச தாரேஷனாம். ஏஷனான்னு சொன்னால் ஆசைகள் என்று அர்த்தம். 3 விதமான ஆசைகளை விட்டுடு அப்படின்னு சொல்றது வேதம். அப்படி ஆசைகளை விடணும், அவன்தான் சந்நியாசி அப்படின்னு சொல்ற. அப்போ ஞானி யாரு அப்படின்னா, தான் ஒரு பெரிய சுகமான ஒரு பவனத்துல இருந்தாலும் ஒரு சில நேரம் அந்த சுகத்தை விட வேண்டிய நேரம் வந்தாலும், காட்டுக்கே போகக்கூடிய ஒரு நிலம் வந்தாலும் அதையும் தன் வீடாக பாவிக்கணும். அவன்தான் ஞானி. 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொன்னான் ராமரை. அடுத்த நாள் பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. ரொம்ப விழாலாம் பட்டாது நடந்துட்டு இருக்கு, அமர்க்களமாக நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப சுகமா இருக்கா. ராமருக்கு பட்டாபிஷேகம், நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம். நம்ம இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். இங்கே நம்மளுடைய மகா குரு சன்னதானம் அவர்களுக்கு பண்ணக்கூடிய விழா அப்படின்னு. அதுபோல ராமருக்கு பண்ணக்கூடிய பட்டாபிஷேகத்தை எல்லோரும் கண்டு கழியணும்னு சொல்லி எல்லோரும் ஆனந்தமா இருக்கா. அந்த ராமருக்கு நீ நாளைக்கு காட்டுக்கு போகணும் அப்படி சொன்னோடனே எந்த ஒரு எண்ணமே இல்லையா, எந்த ஒரு அவருக்கு வந்து மூஞ்சி சொல்லிக்கிறதோ, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு போயிடுத்தே, நம்மளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுமே, நம்மளுக்கு போயிடுத்தே இந்த வாய்ப்பு அப்படின்னு நினைக்கலையா. மகாபுருஷர் அல்லவா ராமர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றார் வால்மீகி. ராமர் என்ன வேதஸ்வரூபமா வந்திருக்கார், தர்மஸ்வரூபம். அவரை சொல்லும் பொழுது என்ன சொல்றா, காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே காட்டுக்கு போயிட்டார். அந்த ஒரு பாவனை இருக்கணும். அதான் சொல்றா, விபினம் பவனம் மித்ரம். அமித்ரனையும் மித்ரனா பார்க்கக்கூடிய பாவம் வேணும். ஒரு ஞானிக்கு வெறுப்பு என்பது இருக்கவே, ஜுகுப்சா அப்படின்னு சொல்லுவா வேதம் சொல்றது. ஜுகுப்சா இருக்கவே கூடாது, வெறுப்பு. ஒருத்தரை வெறுக்கிறதுன்னு ஒரு விஷயம் ஞானிகளுக்கு இருக்கவே கூடாது.